கண்ணெதிரே தோன்றினாள். இந்த சக்தியோட உடம்புல இருந்து கடைசி மூச்சு போற வரைக்கும் நான் சிவா சாரோட பொண்டாட்டியா மட்டும்தான் இருப்பேன். அதையும் தாண்டி இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்னா இதோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க சார். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அத்தை, சிவாவை பாருங்களேன், சக்தியோட நினைப்புல ரொம்ப ஃபீலிங்கா இருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்றத அந்த சக்தி பார்த்தானா அப்புறம் அவளும் எமோஷனல் ஆகி தேவையில்லாம ஃபீல் பண்ணுவா. சக்திக்கு சிவாவை பார்த்த உடனே ஃபீலிங்ஸ் வரக்கூடாது, கோவம் தான் வரணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காத்த? நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ல போறது சிவா பண்ணான்னா இவன் பண்றத பார்த்து சக்திக்கு ஆட்டோமேட்டிக்கா இவன் மேல கோவம் வரும். அத்தை, அப்படி என்ன காரியம் பண்ண போறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, இல்லைன்னா என் தலையே வெடிச்சிரும். அவசரப்படாத, அவசரப்பட்டு எதுவும் ஆகாது, நிதானமா தான் செய்யணும். சிவா, கொஞ்சம் இங்க வாயேன். அம்மா, நிச்சயதார்த்த பத்திரிக்கை எழுதிடலாம் இல்லையா? பார்த்து எழுதுங்க. சரி. ஏதாவது வேணும்னா கேளுங்க. சரிம்மா. சிவா, இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் இது எல்லாமே நம்ம வீட்டில் தான் நடக்க போகுது. நான் தான் முன்னிருந்து நடத்த போறேன். இதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வேலையும் நானே பார்த்து பார்த்து செய்யறேன். இதெல்லாம் உனக்கும் தெரியும்லப்பா, நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அது ஒன்றும் இல்லை, சக்தி மேலே ரூம்ல இருக்கிறா, அவகிட்ட இந்த நகை புடவை எல்லாம் கொடுக்கணும். இங்கிருந்து அவ்வளோ தூரம் என்னால் நடக்க முடியலப்பா. இந்துவை கொண்டு போய் கொடுன்னு சொன்னா அவளுக்கு வாய் நீளம். அதனால தான் இந்துவை அனுப்புனேன்னா ஏதாவது ஏடாகுடமா பேசி வருத்தப்பட்டான்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால இந்த புடவையை கொண்டு போய் கொடுத்துட்டு அவளை ரெடி ஆகி கீழே வர சொல்லுப்பா. இந்து, அந்த புடவை தட்டு எடுத்து சிவாங்க. சிவா, இந்தா. சரி பாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ சக்தி, உள்ள வரலாமா? வாங்க சார். என்ன சார் இது? இல்ல, பாட்டி கீழே பிஸியா இருக்காங்க, அதான் இந்த புடவையை உங்ககிட்ட கொடுத்துட்டு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி ரெடியா இருக்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க. எப்படி சிவா சார் உங்களால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுது? கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே இல்லையா? யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு உங்க பொண்டாட்டிக்கு நீங்களே புடவையை கொண்டு வந்து கொடுத்து ரெடியாக சொல்றீங்களே, எப்படி சிவா சார் உங்களால முடியுது? உலகத்துல எனக்கு நடக்கிற இந்த கொடுமை மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. எப்படி சக்தி உனக்கு என் மேல கோவப்படாம இருக்க முடியுது? வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்க ஒய்ஃப், நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லுவியே. அந்த லவ் இப்பவும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் இந்த புடவையை கொண்டு வந்து கொடுத்த உடனே நீ என்ன நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டு என்கிட்ட சண்டை போட்டிருக்கணும் சக்தி. பாட்டி சொன்னாங்க உனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கும், அதான் நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கன்னு சொன்னாங்க. பாட்டி உன்னை சரியா புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல? இந்த உலகத்துல நம்ம யார ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க சில நேரங்கள்ல நம்மள புரிஞ்சுக்கிறதே இல்ல. சிலரை பத்தி நம்ம யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டோம். ஆனா அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு
நமக்காக யோசிப்பாங்க. அம்மா, நீ யார சொல்ற? நீங்க யார பத்தி கேட்டீங்க? நான் பாட்டியை பத்தி கேட்டேன். நானும் அவங்கள பத்தி தான் சொன்னேன். சக்தி, நம்ம லைஃப்ல எது மேல ஜாஸ்தியா லவ் வச்சிருக்கோமோ அதை ஒரு டைம்ல நம்ம அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி எதை நம்ம அதிகமா வெறுக்கிறோமோ அதை நம்மள அறியாமலே அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம பக்கத்துல இல்லாத வலி ரொம்ப ரொம்ப கொடுமை சக்தி. அவங்க உயிரோட இல்லாம இருந்தா கூட இல்லங்கிற மைண்ட் செட்ல வாழ்ந்துடலாம். ஆனா அவங்க நம்ம பக்கத்திலேயே இருந்தும் இனிமே அவங்க நமக்காக இல்லங்கிற வலி இருக்கு. அதான் சக்தி, கொடுமையிலையும் கொடுமை. உசுர உருவி எடுக்குதே, மனசும் கிடந்து தவிக்குதே, கடந்து போகும் ஒவ்வொரு நொடியும் குத்தி கிழிக்குதே. ஓ, கசந்து போன ஒவ்வொரு நினைப்பும் சுட்டு எரிக்குதே. இதுதான் இனி நிஜமா, வலிதாய உறவா? ஓ, இதுதான் இனி நிஜமா, வலிதா சிவா, உறவா? சிவா, உறவா? வாங்க பாட்டி. சிவா, கீழே இன்னும் மாப்பிள்ளை செல்வா இன்னும் வரல. செல்வாக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவன் டிராஃபிக்ல தான் மாட்டிருக்கானான்னு. நீ கொஞ்சம் போய் பாரு. சரி பாட்டி. சக்தி, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கேம்மா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சக்தி, அதை அங்க வச்சிரு. என் தங்கம், வா வாமா. அம்மா, நேரம் ஆயிடுச்சு. இன்னும் மாப்பிள்ள வரலையே. வந்துருவான். அவங்கிட்ட கேட்டேன், அப்பவே கிளம்பிட்டேன்னா. நம்ம ஊர் டிராபிக்கை பத்தி தான் உங்களுக்கு தெரியல, வரணும்ல. வந்துருவான் வந்துருவான். சரிங்கம்மா. அம்மா, தோ செல்வா தம்பி வந்துருச்சே. வா செல்வா, வா. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருப்பா. இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம் ரெண்டுமே என் தலைமையில தான் நடக்குது. செல்வாவும் சக்தியும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. செல்வா சார்பா நான் அவன் பக்கத்துல போய் நிக்கிறேன். சக்தி சார்பா கணேசன், நீங்களும் சிவா நீயும் வந்து பக்கத்துல நில்லுப்பா. வா சிவா, வாப்பா. நீ வா, அந்த பக்கம் போலாம். போங்க தம்பி. வா போங்க. போங்க.
நீங்க 2 பேரும் எழுந்து நில்லுங்க. அம்மா அந்த புடவையை கொடுங்க, கொடுங்க. அதை எடு. இந்த மாலையோ உன் கையாலே சக்தி கிட்ட கொடு. தெரியாது நீயும் பின்னால் வந்தா என்னால் முடியாது. ஐயோ சொல்லவும் முடியாம என்னால் மெல்லவும் முடியாம நான் வாழுற வாழ்க்கை யாருக்கு தெரியாம. நீ சோகம் கொண்டால் என் நெஞ்சும் சாகும். நான் வாங்கி வந்தால் என் வாழ்வின் சாபம். லக்ஷ்மி, அம்மா, சக்தியை கூட்டிட்டு போய் நிச்சயதார்த்த புடவை கட்டி கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. போ போமா சக்தி. வாமா. நீ உட்காருப்பா. சக்தி உட்கார். சக்தி உட்கார். சபையில இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சக்தி எங்க வீட்டுல வேலை செஞ்சாலும் சக்தி அவ எங்க வீட்டு பொண்ணு மாதிரி. அவளோட கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு அனுப்புறதுதான் எங்களோட வழக்கம். அவளோட கல்யாணத்துக்கு தாய் வீட்டு சீதனமா 50 சவர நகை போடுறேன். இதே மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி நீங்க கல்யாணத்துக்கும் வந்திருந்து சிறப்பா செஞ்சு கொடுக்கணும். இவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த பொண்ணு சக்திக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பண்ணி வைக்கிறாங்க. தங்க ஊசிங்கிறதுக்காக அதை எடுத்து கண்ணிலையா குத்திக்க முடியும்? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியமா இந்த காலத்துல 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்த பிள்ளைங்களுக்கே 5 சவர நகை போடுறதுக்கு பெத்தவங்க யோசிப்பாங்க. ஆனா இவங்க அசால்ட்டா 50 சவர நகை போட போறாங்க. வாழ்க்கையிலே நீங்க பண்ண உருப்படியான காரியம் இங்க வந்து இப்ப வேலைக்கு சேர்ந்ததுதான். அவசரப்பட்டு தப்பி தவறி கூட நீங்க இந்த வேலையை விட்டுறாதீங்க. என்ன, நாளைக்கு நீங்க இங்க நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் 50 பவுன் இல்லைனாலும் ஏதாவது அவங்களால முடிஞ்ச பவுன் கொடுப்பாங்கல்ல. இப்ப உங்க எல்லாருக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கா? சாமி, அம்மா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அப்புறம் நிச்சயதார்த்த ஓலையும் படிச்சிருங்க. சரிங்கம்மா. சரி. மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதமா? சம்மதம், சம்மதம், சம்மதம். அதே மாதிரி பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? சம்மதம், சம்மதம், சம்மதம்.
காயத்ரி, செல்வான்னு என் பேர் வரத்துக்கு செல்வான் வந்திருக்கு. அச்சோ சாரிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி பரவாயில்ல. சக்தி, நீங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க. சிவா, எங்களை ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? ரெடியா? ஓகே. சக்தி, அத்தை, நீங்க பண்ண பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா போய் அந்த வேலைக்காரிக்கு 50 சவரன்லாம் ரொம்ப டூ மச். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் கொடுக்கறது கம்மி தான். என்னது 50 சவரன் உங்களுக்கு கம்மியா? சும்மா இருக்கியா? இந்த சக்தி போய் சிவா மேல கேஸ் கொடுத்து என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாரு, அதனால அவருக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு செட்டில்மெண்ட் வேணும்னு சொல்லி மாட்டி விட்டுருந்தான்னா என்ன பண்ணிருப்ப? நீயும் அனிதாவும் பண்ண பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத பாரு, இதெல்லாம் சீரியஸா யோசனை பண்ணிட்டு இருக்காத. இன்னும் 2 நாள் உங்க கல்யாணத்தை முடிக்கணும். அதுக்கான வேலை என்னமோ அதை போய் பாரு. சரிங்க அத்தை. ஐயோ பார்த்து. தேங்க்ஸுங்க. நான் மறுபடியும் சொல்றேன் சிவா சார், இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நடக்க போறது கல்யாணமா இல்ல அதிர்ச்சி தாங்க முடியாம வரப்போறேன் என்னோட மரணமானு பொறுத்திருந்து பாப்பீங்க சிவா சார். என்ன இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய்? கடந்தேதான் நடந்தாயே யாரோ என்று ஏன் கடந்தாய்? நினைவுகள் யாவும் நீங்கி போனால் நான் யார்? மறதியா அவதியா சகதியா? நிகழ்ந்தவை எல்லாம் பொய்யாயானால் நீ யார்? ஜனனமா சலனமா மரணமா? தனியாய் நான் வாழ்ந்தேனே, வானாய் நீயானாய், உனில் ஏற பார்த்தேனே காணாமல் போனாய். யாரடி யாரடி நானினி? யாரடி நானினி? வாழவோ காரணம் கூறடி. ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கிறப்ப அதோட வேல்யூ நமக்கு தெரியறது இல்ல. ஆனா அது நம்ம கை விட்டோ இல்ல இன்னொருத்தருக்கு சொந்தமா போகுதுன்னு நினைக்கிறப்ப அந்த வலி இருக்கு, அது நரகத்தை விட ரொம்ப கொடுமையானது. அன்னைக்கு கணேசன் என்கிட்ட சொன்னப்ப சக்திக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவ மனசு முழுக்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா சக்தி கிட்ட இன்னைக்கு நான் பேசுறப்ப அவளுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னு சொல்றா. சக்திக்கு யார் கூடவோ கல்யாணம் ஆக போறத நினைச்சு நான் ஏன் இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணணும்? திடீர்னு சக்தி மேல நான் ஏன் இவ்வளவு பைத்தியம் ஆகணும்?
கொஞ்சம் கொஞ்சமா சக்தி என்ன அறியாமலே என் மனசுக்குள்ள வந்துட்டான். வெறும் வார்த்தையில தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலே தவிர அவளோட கண்ணுல நான் மட்டும்தான் இருக்கேங்கிற அந்த ஏக்கத்தை நல்லா என்னால உணர முடியுது. அவ யாருக்கோங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. ஏன் எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து என் லைஃப்ல நடந்த எல்லாமே மறந்து போச்சு. மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம தவிக்கிற என் நிலைமை இந்த உலகத்துல என்னோட எதிரி கூட வரக்கூடாது. அப்படியே என்ன நடத்த எனக்கு ஏன் மேலே கோபம் வருது. என்ன